அடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழும் பொழுது நற்சிந்தனைகளோடு துயில் எழுங்கள். நல்ல சொற்களை கேளுங்கள், நல்ல சொற்களை பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருவதிகை திருவீரட்டம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 5ஆம் திருமுறையில் அப்பர் பெருமன் 2 பாடல்களை பாடியிருக்கிறார். அம்மை திரிபுர சுந்தரி, அப்பர் திருவதிகை வீரட்டானேஸ்வரர், திரிபுராந்தேஸ்வரர், திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே, அதாவது 54வது பதிகம் திருவதிகை திருவிரட்டம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். கள்ளில் நான்மலர் ஓர் இரு நான்கொடு, கள்ளில் நாள்மலர் ஓர் இரு நான்கு கொண்டு உள்குவார் அவர் வல்வினை ஓட்டுவார். தெள்ளு நீர் வயல் பாய் கெடிலக்கரை, வெள்ளை நீரு அணிமேனி விரட்டரை. தெள்ளிய நீர் வயல்கள், தெளிந்த நீர்கள் இருக்கக்கூடிய வயலிலே பாய்கின்ற அந்த கெடிலக்கரையிலே உள்ள திருவதிகை திருவீரட்டத்திலே எழுந்தருளி இருப்பவராகிய என்ன வெந்நீர் அணிந்த, திருநீரை அணிந்திருக்கிறார். அப்படி வெந்நீர் அணிந்த திருமேனி உடைய பெருமானை தேன் ஒழுகுகின்ற புதிய 8 மலர்களை கொண்டு, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரைன்னு சொல்லுவார் இல்லையா கம்பர், அதை போலே நல்ல புதிய மலர்கள், 8 மலர்கள், 8 பூக்கள், அட்ட புஷ்பம்னு சொல்லுவாங்க. அதை அந்த 8 பூக்களை யாரொருவர் கொண்டு அர்ச்சிக்கிறார்களோ, அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்களோ, அர்ச்சித்து தம்மை யாரொருவர் நினைக்கிறார்களோ அவர்களுடைய வல்வினைகளை எல்லாம் ஓட்டுவார் நம்பெருமான் திருவதிகை பெருமான். கள்ளில் நாள்மலர்னா, கல்லுன்னா இந்த இடத்துல தேன் என்று பெயர். தேன் நிறைந்த மலர்கள். ஓர் இரு நான்கு, 8 மலர்கள். தெள்ளு நீர்னா தெளிந்த நீர்னு சொல்கிறோம். தெளிந்த நீர் பாய்கிறது. சரி, அது என்ன 8 மலர்கள்? முதல் பாடலிலேயே 8 நான் மலர் கொண்டு அவன் சேவடி மட்டல் ஏறிடுவார் மாயுமால். வினையெல்லாம் அதிகணுமா? 8 மலர்களை கொண்டு பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்றார். ஆனால் 8 மலர் என்னன்னு எனக்கு தெரியலையே, சொல்லுங்க, சொல்றேன். அட்ட புஷ்பங்கள்னு அதை சொல்லுவாங்க. புன்னை மலர், வெள்ளருக்கு, ஜன்பகம், நந்தியாவர்த்தம். நந்தியாவர்த்தம்ங்கிறத இப்போ நந்தியாவட்டன்றாங்க. நந்தியாவர்த்தம், பாதிரி, குவளை மலர்கள், அலரி, செந்தாமரை,
ஆக 8 புஷ்பங்கள், 8 மலர்கள். இந்த 8 மலர்களையும் ஆகமங்களிலே சொல்லியபடி அந்த 8 புஷ்பங்களையும் சாற்றி வழிபடுதல் தான் இந்த திருப்பதிகம். அகப்பூசைக்கு 8 புஷ்பங்கள் இருக்கு. இது புறப்பூசை. இப்போ நம்ம 8 புஷ்பம். அகப்பூசைன்னு ஒன்று இருக்க. அது என்ன புஷ்பம்னா கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறுமை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு என்னும் நலம் சிறந்த மனத்தகத்து மலரட்டுங்கிறார். புறப்பூசை சொன்னார். அடுத்தது அகப்பு சொல்லுகின்ற பொழுது மிக அருமையாக சொல்லுகிறார். அதை அன்பு நலம் சிறந்தார் மனத்தகத்து மலரட்டும். இதனை தண்டகம் என்பார்கள். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அவனை 8 மலர்களை கொண்டு அரிசித்து வழிபட்டு பாடலை பாருங்கள். கள்ளில் நான் மலரோர் 4 கொண்டு கள்ளில் நான் மலர் 4 கொண்டு உள்குவர் அவர் வல்வினை ஓட்டுவர் தெள்ளி நீர் வயல் பாய் கெடில கரை வெள்ளை நீரணி மேனி வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவதிகை திருவிரட்டானம் மிக விரைவாக சென்று, அதான் எனவே சீக்கிரம் சொல்லிட்டேன். அதனால் அடியார்களை தாமதிக்க வேண்டாம். வாங்க, அப்பர் பெருமான் பாடின கேட்கணும் இல்லையா? நாளைக்கு திருத்தாண்டகம். அப்பர் பெருமான் பாடிய திருத்தாண்டகம் இதே திருவதிகை திருவிரட்டானத்தை பார்க்க போகிறோம். இன்று 5ஆம் திருமுறையில் பார்க்கலாம். அதனால் அடியார்களுக்கெல்லாம் பாருங்கள். அவன் அருளாலே அவன்தால் துணை கொண்டு அவனுடைய திரு முன்பாக அனைத்து பாடல்களையும் பாடி பெருமானுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிலிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.